ரேஷன் கடைனா என்னன்னே தெரியாது. அவங்களாம் ரேஷன் கடையில வந்து சுத்திக்கின்னு திருட்டு பருவ பார்த்துக்கணும், சம்பந்தம் இல்லாத கதை பேசிக்கின்னு என்ன எதுக்கு? பவர், பிராண்ட், டிமாண்ட், பவர். ஐயோ ஐயோ ஐயோ, அயன் பாக்ஸே தோத்து போச்சுங்க. அயன் பண்ணா கூட ஏதாவது ஒரு சுருக்கம் இருக்குங்க பாருங்க, சுருக்கமே இல்லாம. ஐயா ஐயா ஐயா, எஸ் சாமி. ராஜா ராஜா உள்ள போடி. ஐயா சிஎம் ஐயா, என்னோட பேரு வணக்கம் ஐயா. ஐயா சாரி ஐயா, என் பேரு தாய்மணி சந்தோஷ் ஐயா. டங்கிங் லைட்டா ஸ்லிப்பிங்கெல்லாம் ஆயிடுச்சு ஐயா, தப்பா நினைச்சுக்கிறீங்க ஐயா. நீங்க வந்து பீப்புளுக்கு 3000 பே பண்ணீங்க ஐயா இப்போ நான் பொங்கலுக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஹாப்பி ஐயா, சத்தியமா சொல்றேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க 5000 கொடுக்கலாம், 6000 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 3000 என்னோட குடும்பங்களுக்கு, என்னோட குழந்தை குட்டிக்கு, என்னோட தகப்பனுக்கு, எங்களுக்கு 3000 போதும் ஐயா. எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா, சத்தியமா சொல்றேன். ஆனா அந்த ரேஷன் கடையில ஒரு தவறு ஒண்ணு நடந்து போச்சு ஐயா. எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது ஐயா. ஐயா காசு கொடுக்கும்போது அந்த கையில எச்ச தொட்டு அந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க ஐயா. இது ஒரு மாதிரி அருவருப்பாகுது. பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கலாம், இல்ல வந்து வேற என்ன ஸ்பான்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணலாம் ஐயா. இது 2026 கம்ப்யூட்டர் காலம் முடிஞ்சு போய் ஏஐ காலம் வந்து போச்சு. இப்போ வந்து நாக்குல எச்ச தொட்டு அந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க ஐயா. அருவருப்பாகுது. அந்த காசை எம்மா பேர் ஐயா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கின வேற வழியில பணமாச்சு, அதை எடுத்து வாங்கி போட்டுக்கணும், பாக்கெட்ல போட்டுக்கணும், பந்தாவா வரும் ஐயா. வேற என்ன ஐயா பண்றது? அடுத்த வாட்டி ரேஷன் கடையில இந்த மாதிரி எச்ச தொட்டு காசை குத்தாங்கன்னா நாக்குக்கெல்லாம் பறக்கும் ஐயா. நான் வந்து பயப்பட மாட்டேன் ஐயா. நான் 3 பேர் தான் போயிடுவேன். ஒன்னு கார்டுக்கு, ஒன்னு அரசாங்கத்துக்கு, இன்னொன்னு போலீஸுக்கு. இந்த 3 பேரும் குமர் கஞ்சி காய்ச்சிருவாங்க, குமர் கஞ்சி. நான் அதெல்லாம் பக்காவா செயல்படுவேன் ஐயா. முற்றிலும் மாறுபட்ட இதுல இருப்பேன் நான். அதை நான் எந்த குறையும் சொல்லல சாமி. இது ஒண்ணுதான். என்னடா இந்த பையன் ரீல்ஸ் மூலியமா நம்ம கிட்ட சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. உங்க வந்து எப்படி பாக்குறது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, அதுதான் சமூக வலைத்தளங்கள் மூலியமா நான் இது பண்ணி விடுறேன் ஐயா, பரப்பட்டுமேன்னு சொல்லிட்டு. அன்னக்காவடி ஐயா, நானு அன்னக்காவடியா மூஞ்ச பாருங்க சாமி. அன்னக்காவடி நானு அப்படி சுத்திக்கின்னு காரி மூஞ்சிக்கின்னு சிமிச்ச பையன். இந்த காசு குத்திக்கல போதும் ஐயா. அடுத்த வருடம் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2026ல 8000 கொடுங்க, 8000 கொடுங்க, 8000 கொடுங்க. 8 ரூபா போதும். அந்த கடவுளுடைய அருளால, கடவுளுடைய புண்ணியத்தால 8 ரூபா போதும் சாமி. வெறி புட்டுங்க எப்ப பணத்தை பார்த்தேன்னு.